ஆம்லேட்டை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலா இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக குழம்புல போட்டு வச்சு சாப்பிட்டுலாமா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, அது கூடவே மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, அது கூடவே வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அது கூடவே ஒரு பழுத்த தக்காளி, அது கூடவே வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கணும். அது கூடவே வந்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அது கூடவே குழம்பு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஆம்லேட் உப்பு மட்டும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா அது கூட பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு, அது கூடவே வந்து வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் வந்து 1 பை 1 வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து சூடாக சாப்பாடு, இட்லி, தோசை கூடலாம் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.